மாதிரி கரூர் ஜெகநாதன் இதே கல்குவாரி முறைகேட்டுகளை எடுத்து சொன்னதுக்கு அவரையும் இந்த மாதிரி வாகன விபத்து பண்ணி தான் அவரும் இறந்திருக்காரு. அடுத்து இந்த கட்டத்துல நாங்க பார்க்கும்போது நான் நேரடியாவே தெரிகிறேன், ஓ நம்மளும் இந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்றது நல்லா தெரியுது. தெரிஞ்சுதான் இந்த இடத்துல நாங்க பயணிக்கிறோம். இருந்தாலும் சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்புகளை நம்ம பெற முயற்சி போகணும்னு சொல்லி நாங்க இது சம்பந்தமா விட்னஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு வழக்குக்கு இப்போ நாங்கள் ஜனவரி 10 அன்னைக்கு நாங்கள் பதிவு பண்றோம். பதிவு பண்ணும்போது அந்த வழக்குக்கு முதன்மையானவங்க யாருன்னு பார்த்தா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அப்புறம் மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அப்புறம் வந்து பிடிஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வந்து இதுல கமிட்டி விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீமுக்குள்ள இவங்க கமிட்டி மெம்பரா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு பெட்டிஷனா பதிவு பண்றோம். அதாவது விட்னஸ் செக்யூரிட்டிங்கிறது சட்டப்பூர்வமான அணுகுமுறை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்த வழக்கு என்ன சார் நடக்குது? சரி, அவர் வந்து ஒரு நேர்மையாக இந்த சமூகத்தில் வந்து பொதுப்பணியில் பலவிதமான நபர்கள் இருக்காங்க. அதில் அமைப்புகள் மூலமாக பணி செய்பவர்கள் இருக்காங்க. அமைப்புகளை சாராமல் தனித்து நேர்மையாக பணி செய்கின்ற தனித்த நபர்கள் இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ். அது போன்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் இந்த ஞானசேகர். அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக பணி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள். இது பொதுவாக மக்களுக்கு புரிந்துக்கிறது இல்லை. ஆர்டிஐ போட்டுட்டு இருக்காங்கப்பா இவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறவங்க நினைக்கிறாங்க. ஆர்டிஐ போட்டு அவங்க தொந்தரவு பண்ணல. ஆர்டிஐ போட்டு இந்த சிஸ்டம் ஊழல் வழியாக அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை அவர்கள் தனித்து செய்கின்ற இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறுகின்ற உண்மைகள் வந்து அதிர்வுகளை உருவாக்குகிறது. அந்த அதிர்வுகள் எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த குவாரியில் பிளாஸ்ட் போட்டால் அதிர்வு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆர்டிஐ அதிருது. ஏன்னா சிஸ்டமில் வந்து காவல்துறை, மைன்ஸு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இணைந்து இந்த தவறுகள் செய்கிறதுல இருக்குது. சில நேரங்களில் உயர் அதிகாரிகளுக்கும் அதுக்கு பலியாயிடுறாங்க. நான் இந்த கேஸில் வந்து உயர் காவல்துறை அதிகாரியை நான் சொல்லலை, அது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இதில் வந்து தவறு செய்கின்ற, தவறான போக்குகளில் பணி செய்கின்ற குவாரி ஓனர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் இந்த குவாரிஸை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். இதில் பொதுவாக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய நிலை வேண்டுமென்றே சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்படி தான் ஒவ்வொரு கேஸு சார். எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போட மாட்டாங்க. அப்புறம் கேட்டால் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து எல்லாம் தவறாக கேஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறாக போட்ட கேஸாக, தவறாக போடாமல் இருந்தது தான் இங்கே கேஸு. அவர் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்ன்றது கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், தாக்குறவனுக்கு தெரியும். உனக்கு மட்டும் தெரியலையோ, நீ அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல? அங்கே நடக்கிறதெல்லாம் தெரியும். அங்கே ஒரு ஓடுது, இங்கே ஒரு நீதிமன்றமே இருக்குது, அந்த ஓடை